Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு செய்கிற மாதிரியான சைவ விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். தீபாவளி அன்னைக்கு அமாவாசை வரனால நிறைய பேர் பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையல் தான் செய்வாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஏற்கனவே நம்ம சேனலில் அமாவாசை படையல் சாப்பாடு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போடாமல் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல்லே வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மெனுவை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த சமையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு தாளிப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது இந்த அளவுக்கு பொரிஞ்சிட்டு இருக்கிறப்ப இதில் பெருங்காய பொடி ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதனால் இப்போ 3 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கிறேன். இதில் பச்சை மிளகாவும் நம்ம கீரி போட்டு செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நீங்கள் மிளகா அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்து வந்தால் தான் இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா செவக்கட்டும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை மிளகாவும் போட போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கியிருக்கிறேன். இதில் காரத்துக்கு நம்ம வரமிளகா பொடியை வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மிளகாயோட காரம் தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளி வதங்குறப்பயே இந்த குழம்புக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் போட போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 150 கிராம் அளவில் பூசணிக்காயை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணினது ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்குனீங்க அப்படின்னா இந்த பூசணிக்காயிலேருந்தே நல்லா தண்ணி விட்டு சீக்கிரமாக அந்த வதங்குறதுலே வெந்து வந்துடும். இப்போ நல்லா இது வதங்கிட்டு இருக்கப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்து போட்டு வதக்கிக்கிறேன், தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி பூசணிக்காய் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா சாம்பார் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வரமிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் அதிகமாக போட்டிங்கன்னா காரம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் குழம்பு திக்கனிங்க்கும் நீங்கள் கொத்தமல்லி தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக அந்த சாம்பார் இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் செய்ய போகிறேன். அதனால் இதில் ஒரு 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு வேக விடலாம். நல்லா காய் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா நிறம் மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. ஒரே ஒரு காயை எடுத்து செக் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கு அப்புறமானா நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. இப்போ வெந்ததுனால புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன், அதை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க, பருப்பாக இருக்க வேண்டாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு சாம்பாருக்கு கொஞ்சம் தானே உப்பு போட்டோம், அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் பத்தாத மாதிரி இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இந்த சாம்பார் ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா இதில் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு தண்ணி ஊற்றணுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை தேவையான அளவு ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு சல்லுன்னு போயிடும். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சூப்பரான கிள்ளி போட்ட ஸ்டைலில் பூசணிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு மசால் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இந்த சோம்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பொடியாக கட் பண்ணது பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு இருக்கும். இதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கவே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கும் அந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கும் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம், அதிகமாக வேண்டாம். அந்த மசால் வந்து அந்த தக்காளி பேஸ்ட்டில் நல்லா உருளைக்கிழங்குல உங்களுக்கு ஒட்டி இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி சேர்க்க போகிறேன். கறி மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா பொடிக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பேபி பொட்டேட்டோவை ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா மசாலாவோட வதக்கி விடலாம். இப்போ இதை வந்து மிதமான தீயில மூடி வச்சு இடையில கிளறி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலையும் மசால் இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இடையில கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சி போயிடும். ரொம்ப சூப்பரான வாசனையான சட்டுன்னு நமக்கு உருளைக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து வெறும் கருவேப்பிலை இலைகளை மட்டும் கிள்ளி போட்டுட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப நல்லா சூப்பரான காம்பினேஷன் அது. இப்போ புடலங்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரியறதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு விழுது அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயில் 1 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற சாமான்கள்லாம் நல்லா இந்த மாதிரி புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை போட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம புடலங்காயை சேர்த்துக்கலாம். புடலங்காய் பார்த்திங்க அப்படின்னா 2 புடலங்காய் கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு ஒரு 1.25 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்குறப்பே தேவையான அளவு உப்பு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து வீட்டில் பறித்த புடலங்காய், அதனால் சட்டுன்னு எனக்கு வெந்து வந்துடும். சப்போஸ் கடையில் வாங்கினது முத்தினதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு வேக வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ இந்த புடலங்காய் வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் மீடியமான தீயில மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து நல்ல நிறம் மாதிரி சட்டுன்னு உங்களுக்கு தண்ணி ஊற்றாமே வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் திக்காக. அதை அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுவோம். அப்போ தான் அந்த மசாலாவோட வாசனை வந்து அந்த புடலங்காயில் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப சூப்பரான நம்மளோட புடலங்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்திங்கன்னா பசலைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஏற்கனவே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாய் போட்டு செவக்க விட்டுருங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு பொடியாக நறுக்கினது, ஒரு 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு இது வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எது வேணால் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 கட்டு எடுத்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து முதல்ல உப்பு போடாமல் கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவு இது வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.
கூடவே இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி ஊற்றாமே நல்லா மிதமான தீயில் வதக்கி விடுங்க. இப்போ இந்த கீரை பார்த்திங்க அப்படின்னா அந்த பருப்பில் இருக்கிற தண்ணிக்கும் கீரையிலேருந்து வர தண்ணிக்குமே உங்களுக்கு வெந்து வந்துடும். அதனால் தண்ணி போட்டு ரொம்ப சொதன்னு வேக வைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை பருப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுட்டு நல்லா கலந்து இன்னொரு 2-3 நிமிஷம் கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம தக்காளி ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா கரைச்சிட்டு 2-3 தடவை கரைச்சி ஊற்றின தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 3.5லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லை குழம்பு பொடி இல்லை ரசப்பொடி எது வேணால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இப்போ நுரக்கட்டி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகை ஒன்றும் பாதியமாக இடித்தது நான் அதில் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இது நுரக்கட்டி வரணும், கொதிக்க விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நுரக்கட்டி வரப்போகிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த சமயத்தில் நான் ஏற்கனவே நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பூண்டு போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு சவக்க வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் கொஞ்சம் நேரம் கலந்து விடாமல் அப்படியே நுரக்கட்டி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரக்கட்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான சட்டுன்னு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு நான் ஏற்கனவே ஒரு விழுது ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பச்சரிசியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சதோட அந்த ஊற வச்ச அரிசியோட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்சியில் தண்ணியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, கெட்டியாக வேண்டாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அதில் பச்சை மிளகாய் 1 தான் போட்டிருந்தேன். அது அவ்வளோவா காரம் இருக்காது. அதனால் வரமிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிள்ளி போட்டு செவக்க விட்டுருங்க. இதில் சின்ன வெங்காயம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்டைக்காய் கூட போட்டு செய்யலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெண்டைக்காயோ இல்லை வெங்காயமோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடி ஒரு 1/8 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். வேணும்னு நீங்கள் தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருண்டு வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா 1/2 கப் அளவுக்கு தயிரை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. சப்போஸ் தண்ணியாக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறனால இதில் மிக்சியில் ஒரு 1/2 கப்போ 1/4 கப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு இதை கொதிக்க விடக்கூடாது, நுரக்கட்டி வரணும், அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நுரக்கட்டி வரப்பே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும். சூப்பரான சட்டுன்னு நமக்கு மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஏற்கனவே குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு 2-3 விசில் வச்சிங்கன்னா வெந்து வந்துடும். இப்போ இதை நம்ம விஸ்கோ இல்லை மத்தோ வச்சு கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பருப்பு மசிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கோ இல்லை 2 கப் அளவுக்கோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பொடிச்ச வெல்லம் கடைகளில் கிடைக்கிது இல்லையா, அது 1/4 கப்பு சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது வேணால் சேர்த்துக்கோங்க.
இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் போடுறப்ப இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன். வேணும்னா நீங்கள் உலர் திராட்சை கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ கடைசியாக வந்து உளுந்து வடை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு எப்படி வந்து கிரைண்டரில் அரைக்கணும் இல்லை மிக்சியில் அரைக்கணும் அப்படிங்கிறது டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு நம்ம வந்து சாப்பாடை வந்து பரிமாற வேண்டியது தான். இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.